நம்ம நாட்டில் யாராலுமே கிளைம் பண்ணப்படாம 16,450 கோடி ரூபாய் எல்ஐசிலையும் இபிஎஃப்ஓ என சொல்லப்படும் பிஎஃப்லேயும் இருக்குங்க. பிஎஃப் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓன் சம்பளத்திலேருந்து பிடிக்கிற பணம். ஏனோ காரணத்தினால அந்த பிஎஃப்லேருந்தும் மக்கள் வந்து பணத்தை எடுக்க தவறுறாங்க. என் பணமே 15,000 ரூபாய் பார்த்தீங்கன்னா கடந்த 5 வருஷங்களாக மாட்டிக்கிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு டெக்னிக்கல் ஹிட்ச் வச்சு அந்த பணத்தை முடக்கி வச்சிருக்கிறாங்க. என்னை போல பல கோடிக்கணக்கான பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ராவிடன்ட் ஃபண்டை எடுக்க முடியாமல் இருக்கிறாங்க. சில பேர் வந்து எடுக்க மறந்துருக்கலாம், அல்லது அவங்க வந்து உயிரோடு இல்லைன்னா அவங்களுடைய வாரிசுகள் வந்து அந்த பணத்தை பற்றி எந்த விதமான இன்ஃபர்மேஷன் இல்லாமல் அமைதியாக இருக்கலாம். இதே தாங்க எல்ஐசி. கஷ்டப்பட்டு வந்து ப்ரீமியம் கட்டிக்கிட்டே வருவாங்க. ஒரு கட்டத்தில் வந்து ப்ரீமியம் கட்ட முடியலன்ட்டு விட்டுருவாங்க. ஆனால் அந்த பணம் எங்கே போகுது? அது உங்கள் பணம் தானே. ஆனால் அதை எடுக்க மறந்துடுவாங்க. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து தான் 16,450 கோடி ரூபாய் எல்ஐசிலையும் இபிஎஃப்ஓன்னு சொல்லப்படும் பிஎஃப்லையும் வந்து அன்கிளைம்டாக அனாமத்தா யாராலையுமே வந்து எடுக்கப்படாமல் இருக்குங்க. இதை எப்படி எடுக்கிறது? அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. எல்ஐசி இந்த மாதிரி அன்கிளைம்டு அமௌண்ட்டுக்குன்னு தனியாக ஒரு போர்ட்டல் வச்சுருக்கிறாங்க, வெப்சைட் வச்சுருக்கிறாங்க. நீங்கள் இன்டர்நெட்டில் போயிட்டு எல்ஐசி அன்கிளைம்டு அமௌண்ட்ஸ் போர்ட்டல் அப்படின்ட்டு கிளைம் பண்ணுங்கள், அப்படின்ட்டு டைப் பண்ணுங்கள். எதுவுமே தெரியலையா? ஜஸ்ட் கூகுளில் போய் எல்ஐசி அன்கிளைம்டு அமௌண்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த லிங்க்கு கொண்டு போகும். அது உள்ளே போனீங்கன்னா ஆப்ஷன்ஸ் லெஃப்ட் சைடில் இருக்குங்க, 3 பட்டை இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள், அதில் வந்து அன்கிளைம்டு அமௌண்ட்ஸ் அப்படின்ட்டு லிஸ்ட் இருக்குங்க. அதை கிளிக் பண்ணி உங்களுடைய பாலிசி நம்பர், உங்களுடைய பேன் நம்பர், உங்களுடைய ஆதார் நம்பர், இல்லை நீங்கள் சப்போஸ் எல்ஐசிக்கு உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா அந்த நம்பர், இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா எல்ஐசியை வந்து ட்ராக் பண்ண ஆரம்பிக்குங்க. உங்கள் பேரை முக்கியமாக கொடுக்க மறக்காதீங்க. இதெல்லாம் சரியாக கொடுத்தீங்கன்னா உங்களுடைய எல்ஐசி அமௌண்ட்டை அது ட்ராக் பண்ண ஆரம்பிக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுது மட்டும் இல்லைங்க, உங்கள் பேரண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை உங்கள் தாத்தா பாட்டி தான் இருக்கலாம், யாருது வேணால் இருக்கலாம். அவங்க டீட்டெயில்ஸ் வச்சு செக் பண்ணி பாருங்கள். மேட்ச் ஆகுதுன்னா பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. நியரஸ்ட் எல்ஐசி ஆஃபீஸ் போயிட்டு அங்கே வந்து இந்த மாதிரி பணம் வந்து என்னுடைய பணமோ இல்லை உங்களுடைய சொந்தக்காரங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி யாரோ அவங்களுடைய பணம் வந்து யாரும் அதை வந்து இன்னும் எடுக்கப்படாமல் இருக்குது, கிளைம் பண்ணாமல் இருக்குது, இதுதாங்க அது இதுதாங்க அதற்கான டீட்டெயில் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் அந்த கிளைமை லாட்ஜ் பண்ணுங்கள். ப்ராப்பராக ப்ராசஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட் கொடுக்குறீங்களோ அதற்கு கேஒய்சி முடித்த பிறகு பணம் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகுங்க. இது உங்களுடைய பணம், உங்களோட உழைப்புங்க. எல்ஐசியில் பார்த்தீங்கன்னா 50 ரூபாயிலேருந்து 5 லட்சம் வரைக்குமே பணத்தை போடுறதுக்கு பல திட்டங்கள் இருக்குது. பல பேர் வந்து அக்கா கேட்டாங்க, தம்பி கேட்டான், பக்கத்து வீட்டு ஃப்ரெண்டு கேட்டார், இன்னொருத்தர் ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணுறவங்க ஒர்க்கர் கேட்டாருன்ட்டு ஓப்பன் பண்ணி விட்டுறீங்க. அப்பப்போ பணம் போடுறீங்க, அதுக்கப்புறம் மறந்துடுறீங்க. 7,318 கோடி ரூபாய் இன்னைக்கு தேதியில் எல்ஐசியில் இருக்குது. உடனே முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது நம்ம இபிஎஃப்ஓ பற்றி பார்ப்போங்க. இபிஎஃப்ஓன்றது எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன். அதாங்க முதல்ல வந்து பிஎஃப் ஆஃபீஸ் சொல்லிட்டு இருந்தாங்க, அதை இபிஎஃப்ஓன்ட்டு பேரை மாற்றிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நாட்டில் எத்தனையோ மில்லியன் கணக்கில் வந்து ஒர்க்கர்ஸ் வந்து ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்கள அவங்களுடைய சேவிங்ஸை வந்து பிஎஃப்ல போடுவாங்க. அதாவது கம்பல்சரியாக அதை வந்து பிஎஃப்ல பிடிப்பாங்க ப்ராவிடன்ட் ஃபண்டில். அதை வந்து சில பேர் எடுக்க மறந்துடுறாங்க, இல்லை அவங்களோட வாரிசுகள் வந்து எடுக்க மறந்துடுறாங்க. அது சில பேருக்கு சிக்கல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த இபிஎஃப்ஓ ஆர்கனைசேஷன் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ணிட்டாங்க. உங்களுடைய பெயரில் ஒரு சின்ன டாட் இருந்தது, உங்கள் பெயரில் சின்ன மாற்றம் இருந்தனா கூட உங்களுக்கு அந்த பிஎஃப் பணம் கிடைக்காதுங்க. அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் எல்லாத்தையும் மாடிஃபை பண்ணி, நானுமே பார்த்தீங்கன்னா என்னுடைய பிஎஃப்ல சிக்கல் வந்தபோது பேரை மாற்றி என்னுடைய ஆதார் கார்டும் என்னுடைய பேன் கார்டும் ஒரே மாதிரி இருக்கிறவனை மாற்றி கிளைம் பண்ண பிறகு தாங்க என்னுடைய பணமே வந்தது. ஆனாலும் இன்னுமே ஒரு 15,000 ரூபாய் சிக்கலில் மாட்டிக்கிட்டு கடந்த 5 வருஷமாக நானும் வந்து இந்த இபிஎஃப்ஓடு போராடிக்கிட்டு இருக்கேங்க. உங்கள் எம்ப்ளாயரும் இதில் இன்வால்வ்டு. நீங்கள் எங்கே வேலை செஞ்சீங்களோ அந்த எம்ப்ளாயருமே அதில் இன்வால்வ்டுங்க. ஒருவேளை உங்கள் எம்ப்ளாயர் வந்து உங்களுடைய டீட்டெயிலை ப்ராப்பராக கொடுக்காமல் இருந்தாருன்னா அந்த பணம் உங்களுக்கு கிடைக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் எங்கே வேலை செஞ்சீங்களோ அங்கேயும் போய் கேட்கணும். அதே மாதிரி இபிஎஃப்ஓ உங்களுடைய நியரஸ்ட்டு பிஎஃப் ஆஃபீஸில் போயிட்டு இபிஎஃப் ஆஃபீஸில் போய் கேளுங்க. எல்லாமே ஆன்லைன்லேயும் செக் பண்ணிக்கலாம். இபிஎஃப்ஓன்னு டைப் பண்ணாலே போதும். மெம்பர் போர்ட்டல்னு இருக்கும், அதை நீங்கள் போயிட்டு உங்களுக்குடைய டீட்டெயில் கொடுத்து லாகின் பண்ணுங்கள்.
உங்களுக்கு ஏற்கனவே வந்து அந்த யுஏஎன் நம்பர் ஒண்ணு இருக்குங்க. அந்த நம்பர் குடுத்துருப்பாங்க. அத வச்சு லாகின் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அதுல சப்போஸ் ஏதாவது அமௌண்ட் இருந்தா நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாங்க. சும்மா அசால்ட்டா விட்றாதீங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டேன். ரொம்ப ரொம்ப ஒரு 300 சில்லற தான் வியூஸ் போயிருக்கு. எனக்கு ரொம்ப வருத்தம். வீடியோ போகலேன்றதுக்கு வருத்தம் கிடையாது. அந்த இன்ஃபர்மேஷன் ரீச் ஆகலையேன்றதுதாங்க வருத்தம் எனக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுல வந்து ரிசர்வ் பேங்க்ல ரூ. 72,000 கோடி நம்மளுடைய சேவிங்ஸ் பணம் வந்து பணம் கிடக்குது. அனாமத்தா கிடக்குது. யாரும் கிளைம் பண்ணாம இருக்கிறாங்க. அத எப்படி கிளைம் பண்ணலான்ட்டு ஒரு விளக்கமான ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஆனா வெறும் 300, 330 வியூஸ் தான் போயிருக்கு. போய் தயவுசெய்து பாருங்க. பார்த்துட்டு உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் பணம் ஏதாவது பழசு நீங்க எடுக்க மறந்துட்டீங்க. இல்ல அப்பா அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, அக்கா, தங்கச்சிது, தம்பிகளது, அண்ணாது அந்த மாரி ஏதாவது இருந்தா கிளைம் பண்ணுங்க. கிடைக்குங்க. எல்லாமே முயற்சி பண்ணாதாங்க கிடைக்கும். முயற்சி பண்ணாம கண்டிப்பா கிடைக்க போறதில்ல. இபிஎஃப்ஓ பணம் பார்த்தீங்கன்னா, 9,000 கோடிக்கு மேல இருக்குங்க அன்கிளைம்டா. நண்பர்களே, இது நம்ம பணம். எல்ஐசி பாலிசி பணமா இருக்கட்டும், அல்லது நம்ம ப்ராவிடன்ட் ஃபண்டா இருக்கட்டும், நீங்க முயன்று பாருங்க. முட்டி மோதி பாருங்க. கண்டிப்பா கிடைக்கும்.